உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். முதல்ல மகேஷ் மாயா பத்தின உண்மையெல்லாம் ரேவதிக்கு தெரியணும். அதான் இப்ப நம்ம எடுக்க வேண்டிய அடுத்த ஸ்டெப். அதுக்கு என்ன பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி மாயான்னு ஒரு பேஷண்ட் தலைவலின்னு சொல்லி மல்லிகா டாக்டரை பார்க்க வந்தாங்கல்ல, அவங்களுக்கு உண்மையாவே தலைவலி தானா இல்ல வேற எதனா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்களான்னு செக் பண்ணி சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் செக் பண்ணி சொல்றேன். அவங்க ரிப்போர்ட் வாங்க வந்திருக்காங்க. என்ன ரிப்போர்ட்? அவங்களுக்கு இங்க அபார்ஷன் நடந்திருக்கு. அது பத்தின ஸ்கேன் ரிப்போர்ட், ட்ரீட்மெண்ட் பத்தின டீடைல்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு போக தான் வந்திருக்காங்க. அபார்ஷன்? ஆமா சார். அபார்ஷன் பண்றப்ப இருந்த நர்ஸ் நான் இல்ல சார். அவங்க கல்யாண விஷயமா சிவகங்கை போயிருக்காங்க. அந்த மகேஷ் மாயா பத்தின உண்மையை சொல்றதுக்கு அந்த மல்லிகா டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற நர்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்துட்டா போதும். எல்லா உண்மையும் அவங்க ரேவதி கிட்ட சொல்லிடுவாங்க. எப்பா அவங்களாவது உண்மையை சொல்லுவாங்களா இல்ல டாக்டர் மாதிரி காலவாரி விட்டுருவாங்களாப்பா? அவங்க போய் சொல்ல மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். டாக்டர் தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் மறைக்கிறாங்க. அது என்னன்றதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த நர்சிங்க வந்தாலே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். ஆனா அவங்க வெளியூர்ல இருக்கிறதா சொல்றீங்களே மாப்ள, இப்பவே டைம் ஆயிடுச்சு. விடிஞ்சா கல்யாணம், இப்ப என்ன பண்றது? இல்ல மாமா, நானே நேர்ல போலான்னு இருக்கேன். அந்த நர்ஸை நேர்ல பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்து ரேவதி கிட்ட மட்டும் இல்ல அத்தை கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல வைக்க போறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.